வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கஸ்டமர் ஒரு டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க, அதுக்கு தான் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை கேன்வாஸில் மார்க் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தை வச்சு லைனிங்கை வச்சு அதுக்கு மேலே கேன்வாஸை வச்சு நெக்கை அடித்து அதை கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக நாஞ்சு போட்டு அந்த கிளாத்தை திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நகராமல் இருக்கிறதுக்காக சுற்றியும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். கேன்வாஸில் நம்ம என்ன டிசைன் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் மேலேயே நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு மீதி எல்லா பீஸையும் எக்ஸஸாக இருக்கிற பீஸை பூரா கட் பண்ணி விட்டுறலாம். அந்த கேர்வ் போட்ட இடத்துல எல்லாமே குட்டி குட்டியாக நாஞ்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சென்டரில் கட் பண்ணி அதை 2 பீஸாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த கேர்வெல்லாம் கரெக்டாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையலை போட்டுட்டு அந்த கிளாத்து நகராமல் இருக்கிறதுக்காக சுற்றியும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ப்ளவுஸோட பேக் பீஸை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி டாட் எல்லாம் பிடிச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் டிசைன் போட்ட அந்த கிளாத்தை எடுத்து பேக் பீஸில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வச்சு பின் பண்ணிக்கலாம். அந்த டிசைன் மேலேயே ப்ளவுஸோடு சேர்த்து டிசைனை போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ்க்கு மேலே டிசைனை வச்சு ஸ்டிச் பண்ணினீங்கன்னா அது பிரிஞ்சு வராது. 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் அடித்து எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நாட் ரெடி பண்ணலாம். நாட்டில் குட்டி குட்டியாக குஞ்சம் வச்சு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த 2 சைடும் நாட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடும் நாட்டை வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். இது நியூ மாடல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.